أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله بالله ما بعد அன்பார்ந்த நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எங்களுடைய வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள், வெற்றி தோல்விகள், ஏற்ற இறக்கங்கள், கஷ்ட நஷ்டங்கள் என்று இந்த இரண்டு அம்சங்களும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும். ஆனால் இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு மனிதன் தனது உள்ளத்தை ஆடாமல் அசையாமல் நடுநிலையோடு வைத்து கொள்ள முடியுமாக இருந்தால் இந்த ரெண்டு நிலைமைகளிலும் அவனுக்கு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இத்தகைய ஒரு உள்ளத்தை பெறுவதற்கு இஸ்லாம் அழகிய வழிகாட்டலை என்ன செய்து தந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒன்றுதான் அல்லாஹ் தாலாவை புகழ்வது. அல்ஹம்துலில்லா என்ற இந்த சொல் இருக்குதே, ஒரு திடகாத்திரமான ஒரு உறுதியான ஒரு உள்ளத்தை ஒரு மனிதன் பெறுவதற்கும் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் எதிர்கொள்வதற்கும் காரணமாக இருக்கிறது. அத்தகைய ஒரு 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 ஆற்றல் மிக்க ஒரு சொல்லாக அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்ற இந்த சொல் அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொல்லை எப்போது சொல்லுமாறு கட்டளையிட்டார்கள் என்றால், அல்லாஹ் தாலாவுடைய ஒரு நியமத்தை யாரெல்லாம் அனுபவிப்பார்களோ அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா, இந்த உணவை எங்களுக்கு அளித்த இறைவனுக்கே எல்லா புகழும் என்று நாங்கள் தூங்கி எழும்புகின்ற போது, உணவு உண்ணுகின்ற போது, உணவு உண்டு முடிந்ததற்கு பிறகு இத்தகைய ஒரு துவாவை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நாங்கள் இந்த சொல்லை உணர்வுபூர்வமாக சொல்ல முடியுமாக இருந்தால் வாழ்வில் எந்த நிகழ்வும் எங்களுடைய உள்ளத்துக்கு பாதிப்பாக அமையாது. அத்தகைய ஒரு மனிதனுடைய உதாரணத்தை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எனது வாழ்நாளில் நான் சந்தித்த பல அதிசய மனிதர்களுள் இவரும் ஒருவர். இவர் ஒரு டிரைவராக, ஒரு சாரதியாக தொழில் பார்த்தவர். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு விபத்துக்கு உள்ளாகி அவருடைய முள்ளந்தண்டு நொறுங்கி விடுகிறது. அப்போது அவருக்கு ஆப்ரேஷன் செய்து சிகிச்சை அது பயனளிக்காது அவருடைய முள்ளந்தண்டு உண்மையில் நேராக இல்லாமல் வளைந்திருந்ததை நாங்கள் கண்டோம். அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு தொழிலும் இல்லாமல் வைத்தியர் அவருக்கு சொன்ன ஒரு செய்திதான், நீங்கள் சாப்பிடக்கூடாது, குடிபானங்களை மாத்திரம்தான் நீங்கள் அருந்த வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதரை வழி அனுப்பி வைக்கின்றார். ஆனால் ஒரு சாரதியாக இருந்தாலும் கூட அவருடைய உள்ளத்தில் இந்த அல்ஹம்துலில்லா என்ற சொல்லை நாங்கள் கண்டுகொண்டோம். அவர் எங்களோடு உரையாடுகின்ற போது அவர் சொன்னார், இத்தகைய ஒரு விபத்துக்கு பிறகும் கூட இறைவன் என்னை காப்பாற்றினானே, அல்ஹம்துலில்லா. இறைவனை நினைவுகூறுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தானே, அல்ஹம்துலில்லா. முள்ளந்தண்டு நொறுங்கினாலும் கூட இரு கையும் காலும் இயங்குகின்ற அளவுக்கு எனக்கு வாழ்வதற்கு ஒரு அவகாசத்தை தந்தானே, அல்ஹம்துலில்லா என்று உள்ளத்தால சொன்னார். அப்போ நான் பார்த்தேன், இவ்வளவு பிரச்சனைக்கு பின்னாலும் கூட அவர் சிரித்த முகத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கிறார். அவருடைய முள்ளந்தண்டு இல்லாமல் போனாலும் அவருடைய உள்ளம் இழக்கவில்லை, உள்ளம் தைரியமாக இருந்தது. அல்லாஹ் தாலா என்னை கைவிட மாட்டான், அல்ஹம்துலில்லான்னு சொன்னார். இன்னும் சில காலத்துக்கு பிறகு அவர் எங்களை சந்திக்கின்ற போது சொல்கின்றார், பாருங்கள், அல்லாஹ் தாலா என்னை கைவிடல, எனக்கு ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது, அந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு இந்த முள்ளந்தண்டு திருப்ப பழைய நிலைமைக்கு வருமாம், அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் தாலா இதுவரைக்கும் என்னை கைவிடலை என்று சொன்னார். ஆப்ரேஷனுக்கு பிறகு அவர் நேராக வந்தார், திருப்ப சந்தித்து சொன்னார், பார்த்தீங்களா, எந்த இறைவனை நான் நம்பினேனோ அந்த இறைவன் என்னை கைவிடலை, திருப்ப பழைய நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்துட்டான், அல்ஹம்துலில்லா, இங்கே பாருங்க நான் நிற்கிறத என்று சொல்லி அவருடைய உடம்பு அசைச்சி நேராக நின்று காட்டுகிறார். ஆனால் இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் இல்லை, அந்த முள்ளந்தண்டு மீண்டும் வளைந்து அந்த மனிதர் பழைய நிலைமைக்கு போகிறார். ஆக்சிடெண்ட் ஆகும் போது எப்படி இருந்தாரோ அதே நிலைமைக்கு போகிறார். அப்போதும் எங்களை வந்து சந்தித்து சொல்கிறார், பார்த்தீங்களா, இந்த ஆப்ரேஷனுக்கு முன்னுக்கு நான் இருந்த நிலைமைக்கு இல்லாவிட்டாலும் கூட இப்போ எதாக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு என்ன செய்யலாம், ஓரளவு நேராக நிற்கலாம் என்று சொல்லி
வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் தாலாவின் அருளை கண்டுகொண்ட மனிதர். எனவே அத்தகைய மனிதர்கள் நொந்து உடைந்து போனாலும் கூட உடம்பு உடையாத உள்ளத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை யாருக்கு இறைவன் கொடுப்பான் தெரியுமா? இவை அனைத்துக்கு பின்னாலும் இறைவன் என்னை கைவிடவில்லை, அவன் என்னோடு இருக்கிறான், அல்ஹம்துலில்லா என்ற வார்த்தையை யாருக்கு மனதால் சொல்ல முடியுமோ அவரால் தான் திருப்திகரமான நிம்மதியான வாழ்க்கையை வெற்றியின் போதும் வாழலாம், தோல்வியை சந்திக்கின்ற போதும் வாழலாம், நோய்கள் வருகின்ற போதும் வாழலாம், ஆரோக்கியமாக இருக்கின்ற போதும் கூட. இந்த எல்லா நிலைகளிலும் யாருக்கு ஒரே மனோநிலையோடு வாழ முடியும் என்றால் அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் தாலாவுக்கே எல்லா புகழும் என்று சொல்கின்ற மனிதனால் மாத்திரம்தான் முடியும் என்ற விஷயத்தை நாங்கள் எங்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிக்க வேண்டும். நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம் நடக்குது, என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் தாலாவுக்கே எல்லா புகழும். நாங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கல, அப்போதும் நாங்கள் என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் தாலா நாடி எனக்கு ஒரு விஷயத்தை தந்தால் அல்ஹம்துலில்லா, அதே இறைவன் நாடுகிறான் எனக்கு ஒன்றை தராமல் இருப்பதற்கு, அவன் நாடினால் அல்ஹம்துலில்லா என்று சொல்கின்ற இந்த வார்த்தை இருக்கிறதை ஒரு மனிதனை இறுதி நாள் வரைக்கும், இறுதி மூச்சு வரைக்கும் நிம்மதியோடு சந்தோஷத்தோடு வாழ்வதற்கான அந்த பாக்கியத்தை இந்த வார்த்தை கொடுக்கும் என்ற விஷயத்தை எங்களுடைய உள்ளங்களில் நாங்கள் ஆழமாக பதித்து கொண்டு எப்போதும் இந்த வார்த்தையை எங்களுடைய நாவாலும் உள்ளத்தாலும் சிந்தனைகளாலும் மொழியக்கூடிய நன்மக்களாக இறைவன் எங்களை ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.